ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு இந்திய பங்கு சந்தையில் நடந்த கிராஷை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் 2616 பாயிண்ட் வந்து சரிஞ்சிருக்கு. அதை பெர்சன்டேஜில் நம்ம பார்க்குறப்ப 3.41% வந்து சரிஞ்சிருக்கு. இந்த சரிவுங்கிறது இந்தியாவிலே வந்து இவ்வளோ பெரிய சரிவு நடந்திருக்கா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் இப்போ சமீபத்திய நாட்களில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மார்க்கெட் வந்து ஒரு 1600 பாயிண்ட் வந்து மேலே ஏறிச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் இவ்வளோ பெரிய சரிவு நடந்திருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஈரான் யூஎஸோட வார் கிரைசிஸ் நடந்ததுக்கப்புறம் ஈரானில் வந்து பெரிய அளவில் வந்து ஆயில் ஃபீல்டு வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்த ஆயில் ஃபீல்டு அட்டாக்கு அப்புறம் ஈரான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அதாவது யூஎஸோட மற்ற கண்ட்ரி சப்போர்ட்டாக இருக்கிற அலைஸாக இருக்கிற அதாவது குவைத்தா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கத்தார், அதுக்கப்புறம் வந்து சவுதி அரேபியா, இந்த 3 நாடுகள்லையும் வந்து ஆயில் ஃபீல்டுலையும் அதுக்கப்புறம் கேஸ் ஃபீல்டுலையும் வந்து பெரிய அட்டாக் நடத்துகிறாங்க. இந்த அட்டாக் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலோட ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் அதிகரிக்குது. இன்றைக்கி $114 வரைக்கும் போயிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாம் வந்து இந்தியா பங்கு சந்தையை வந்து பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் HDFC பேங்க்ல இருக்கிற சேர்மன் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு, தன்னோட பொசிஷனை ரிசைன் பண்ணியிருக்காரு. அதற்கு என்ன காரணம் அவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எத்திக்கலாக அவருக்கு ஃபீல் பண்ண முடியல, தான் கம்பெனியில் தொடர்றதை அவர் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு HDFC பேங்குக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்து அந்த ஸ்டாக்கு வந்து பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து $775 அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஃபைனலாக வந்து $800 அப்படிங்கிற அளவுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த HDFC பேங்க்ல நடந்த இந்த ப்ரைஸஸ்னால இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய கிராஷ் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் அதில் வந்து HDFC பேங்கோட ஸ்டாக் இல்லாத மியூச்சுவல் ஃபண்டே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து அது நிஃப்டி ஃபண்டாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டாக இருந்தாலும் சரி, மல்டி கேப்பாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த வகையான ஃபண்டுகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதில் HDFC பேங்கோட ஸ்டாக் நிச்சயமாக இருக்கும். ஏன்டா ஒரு நாட்டோட சிறத்தன்மைங்கிறது பார்த்தீங்கன்னா அது பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கிற பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் வந்து HDFC பேங்குக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ஸ் இருக்குது. பட் இப்போ நடந்திருக்க இந்த விஷயங்கள்னால இப்போ டெம்பரரியாக என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு சேர்மனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கப்புறம் செபி வந்து HDFC பேங்க்ல அதை வந்து மேபி இன்னும் கொஞ்சம் ஆய்வுகளுக்கு உட்படுத்தலாம். இதற்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் மேபி அந்த நிறுவனத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதே அந்த நிகழ்ச்சியெல்லாம் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அதுக்கப்புறம் வந்து HDFCயோட ப்ரைஸ் இன்னும் குறையும் பட்சத்தில் அதில் வாங்குறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்பு வரப்போ நம்ம அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்டா இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு ஒரு பேங்க்லேயும் வந்து நடக்கிறது சகஜம் நம்ம சொல்ல மாட்டோம். பட் அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம பொதுமக்களோட பணத்தை தான் நம்ம அதில் கொண்டு போய் முதலீடு பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு, நல்ல ஒரு ரூல்ஸும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கவர்னன்ஸும் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அது நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்டா இது வித்தின் ஒரு 2 மந்த்துக்குள்ளே நம்ம இந்தியாவில் வந்து ஏற்கனவே IDFC பேங்கை பற்றி பார்த்தோம், அதுலேயும் ஒரு இஷ்யூ இருந்துச்சு. இப்போ நம்ம HDFC பேங்கை பற்றி நம்ம கேள்விப்படுறோம். ஐ ஹோப் வெரி சூனில் வந்து இந்த இஷ்யூ எல்லாம் வந்து சால்வ் ஆகும். அதற்கு தகுந்த கவர்னன்ஸ் கொண்டு வருவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு கிரைசிஸாக இருக்குது. அடுத்தது நான் சொன்னது அந்த கச்சா எண்ணெயோட ப்ரைஸே நான் விலை ஏறிச்சு. அதை இட்டு வந்து நம்ம இந்திய பங்கு சந்தையில் வந்து இது ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு. ஏன்டா இப்போ இந்தியாவில் வந்து இருந்த ஒரு $60 வந்து நம்ம எல்லாம் $100 கிட்டத்தட்ட வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த கச்சா எண்ணெயோட விலை ஏற அதோட பாதிப்பு வந்து நம்ம எல்லாருக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இருக்கிற ரிஃபைனரி எல்லாத்தையும் இவங்க ஈரான் வந்து தாக்கும் பட்சத்தில் அந்த ஆயில் ஷார்ட்டேஜ் வரதுக்கும்
சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து கேஸ் ஷார்ட்டேஜை பார்த்தோம். இப்போ கத்தாரில் வந்து இப்போ ஒரு இவ்வளோ பெரிய கேஸ் பிளான்ட்டில் வந்து ஒரு பெரிய அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதை இட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கு இன்னும் ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் சரிஞ்சிட்டு இருக்கிறதுனால மற்ற பேங்காக இருக்கிற ஐசிஐசிஐ பேங்காக இருக்கட்டும், ஆக்சிஸ் பேங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எஸ்பிஐயாக இருக்கட்டும், இது எல்லாம் வந்து விலை இறங்கிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் எல்என்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 3% வந்து சரிஞ்சிருக்கு. அடுத்தது யூஎஸ்ல வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எதையும் அவங்க கம்மி பண்ணலை, அதாவது ஒரே மாதிரி தான் கண்டினியூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏன்டா இது வந்து அந்த நாட்டில் வந்து வேலை இழப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாகவும் அதை இட்டு வந்து அவங்க வட்டி விகிதத்தில் எந்த ஒரு மாற்றம் செய்யலை அப்படிங்கிறத நான் சொல்கிறாங்க. இது எல்லாம் வந்து நடந்த நிகழ்ச்சி தான் வந்து இன்னைக்கு இந்திய பங்கு சந்தையில் நடந்த ஒரு பெரிய சரிவாக இருக்குது. இந்திய பங்கு சந்தையில் இன்னைக்கு ஒரு நாளில் எந்தெந்த ஸ்டாக் வந்து பெரிய அளவு சரிஞ்சிச்சு அது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இந்திய பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி நான் சொன்னது மாதிரி 775லேருந்து இப்போ ஃபைனலாக அது நிலை கொண்டு இருக்கிறது வந்து 798.20 அப்படிங்கிற அளவுக்கு சரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் வந்து ஒரு 23 ரூபாய் சரிஞ்சு 1384 ரூபாய்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு 40 ரூபாய் சரிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து 1250 ரூபாய்க்கு இருக்குது. அப்புறம் எல்என்டி நான் சொன்னது மாதிரி 173 ருபீஸ் வந்து இன்னைக்கு சரிஞ்சிருக்கு. ஃபைனலாக வந்து அதோட ப்ரைஸ் வந்து 3434 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஈட்டனாலும் வந்து நல்ல அளவு சரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 13 ரூபா அதோட ப்ரைஸ் இறங்கியிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறிய நிறுவனங்களாக இருக்க ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்னா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 71 ரூபா சரிஞ்சிருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸு கிட்டத்தட்ட ஒரு 47 ரூபாய் சரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா வந்து 169 ருபீஸ் வந்து சரிஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நடந்த ஒரு பெரிய ஒரு லாஸாக பார்க்குறாங்க. இது முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸாக இருக்கலாம். இது வந்து இன்னும் வரும் நாட்களில் இதே மாதிரி வேறு இஷ்யூ வரும் பட்சத்தில் நம்ம அதாவது பேர்ன்ட் கச்சா எண்ணெய் வந்து இன்னும் விலை அதிகரிக்க நம்மளோட இந்திய பங்கு சந்தையில் இன்னும் சரிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி சரிவு வரப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக முதலீடு பண்ணுறது நல்லது. ஒரே இடத்துல வந்து எதுவும் உங்கள் பணத்தை வந்து மொத்தமாக பார்க் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இந்த சரிவில் வந்து நாளைக்கு நமக்கு தெரிய வரும் மியூச்சுவல் ஃபண்டோட எவ்வளோ பெரிய லாஸ் வருதுன்னு நமக்கு தெரிய வரும். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ண விருப்பம் அப்படின்னா உங்கள் முதலீடுகளை வந்து பிரித்து முதலீடு பண்ணுங்கள். 4ஆவோ அல்லது 5ஆவோ பிரித்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் வந்து எதனால் வந்து இந்திய பங்கு சந்தை வந்து இந்த அளவு சரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக் நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.